வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம சிக்கன் மஞ்சூரியன் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட மெரினேட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 1/2 hour மெரினேட் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறமா பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்கு கூட கார்ன்ஃப்ளவர் மைதா சேர்த்து அதை 1/2 hourக்கு அப்புறமா ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் 1/2 hour மெரினேட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு பைண்டிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இந்த இதில் நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதையும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தேவையான மிக்ஸ் பண்ணி இது ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெரினேட் பண்ணியிருக்கிற சிக்கனில் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற பேட்டரை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutesல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம சிக்கன் மெரினேட் ஆகிருக்கிறதுனால இது ஜஸ்ட்டு கோட்டிங் தான். இதில் சால்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மஞ்சூரியனுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். பேலன்ஸ் உள்ளதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் மஞ்சூரியனுக்கு கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் எடுத்துருக்கேன். இது 1 நிமிஷம் ஆயில் ஃப்ரை ஆகும். இப்போ கார்லிக் எடுத்துருக்கேன். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் கேப்சிகம் எடுத்துருக்கேன். இல்லாட்டி ஒரு கலர் கூட ஆட் பண்ணாலும் போதும். க்ரீன், ஆரஞ்சு, ரெட், எல்லோ. இதையும் இது கூட ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ண விட்டுடலாம். இதில் இப்போ ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இது சில்லி கார்லிக் சாஸ், இதுவும் 2 டேபிள்ஸ்பூன். இது இல்லாட்டியும் பரவாயில்ல, சில்லியை வந்து நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு கார்லிக்கோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். இந்த சாஸோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நம்மளோடது ட்ரையாக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் மஞ்சூரியன். இது வந்து இப்போ நமக்கு செமி கிரேவியாக வேணும்னா இதில் இப்போ நான் ஒரு 1/4 கப் தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். அப்போ இது நமக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டு செமி கிரேவியாக கிடைக்கும். நமக்கு ட்ரையாக வேணுனாலும் ட்ரையாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், இது தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான், பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.